பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 24வது வசனத்துல வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டில் இருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாய் இருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. ஆமேன். தேவன் இந்த நாள்ல கூட நமக்கு ஒரு நன்மையான வார்த்தைகள் ஈவையும் கொடுத்திருக்காரு. ஆமேன். அல்லேலூயா. தேன் சாப்பிடுறது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது தித்திப்பானது. ஏன்னா நம்ம வாய்க்கு அருமையாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேன் எவ்வளவு தித்திப்பா இருக்குது, நமக்கு சுவையா இருக்குதுன்னு சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு நல்லது விஷயம்தான். அது போலதான் நாணத்தையும் நம்ம நாணத்தையும் அறிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. நாணம் நம்ம ஆத்மாவுக்கு நல்லது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆத்மாவுல தேவையில்லாத இதெல்லாம் இல்லாதபடிக்கு அந்த நாணம் உள்ள போகும்போது கண்டிப்பா தேன் எப்படி தித்திப்பாக தேன் ஒழுகும் போது வாய்க்கு தித்திப்பா தான் இருக்கும். ஆனா அதே மாதிரி என்ன செய்யணும், ஞானத்தையும் பெற்றுக்கொள். அப்போ நாணம் அதிகமாக நம்ம இருதயத்துல நம்ம ஆத்மாவுல நிரம்பும் போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கெட்டதெல்லாம் வெளியே போயிடும். நாணம் உள்ள நிரப்பப்படணும். ஆமென். அல்லேலூயா. ஞானத்தை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அறிந்து கொண்டுட்டு அது என்ன செய்யுமா, ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும். தேன் எப்படி நமக்கு இன்பமா நல்லா ருசியா இருக்குதோ அது ஆத்மாவுக்கும் இன்பமா இருக்கும் ஞானம். அது போலதான் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம அந்த காலை வேளையில பெற்றுக்கொள்ளணும். அது போல நாணத்தையும் பெற்றுக்கொள்ளணும். துஷ்டன் ஒரு நீதிமானை ரொம்ப துன்பப்படுத்துவான். ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பான். போய் என்ன பண்ணுவான், துன்மார்க்கன் போது அவனை எப்படியா விழுக வைக்கணும், எப்படியா ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லுவான். அப்ப என்ன பண்ணிடுவான், அவன் விழுக மாட்டான். ஏன்னா என்னதான் தீமை செஞ்சாலும் அவன் விழுந்தாலும் நீதிமான் எழும்பி நிற்பான். ஆமென். அல்லேலூயா. அவன் விழுந்தாலும் எழுந்துருவான். அப்ப ஒரு சூழ்நிலையில அந்த துர்மார்க்கன் விழுவான். ஏன்னா துர்மார்க்கன் அவனுக்கு ஒரு பிரச்சனை விழுகும் போது அதை நம்ம பார்த்து கொண்டு அவனை விரோதமா நம்ம பார்க்க கூடாது. ஆனா அவன் தங்கும் இடத்தை நம்ம பாழாக்கி போடக்கூடாது. அப்ப நம்மள ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு கெடுதல் செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணிடணும், அவனுக்கு ஒரு கெடுதல் வரும்போது அவன் செஞ்சுட்டான், அப்பனா நம்ம எழும்பிட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு நம்ம உண்மையான ஊழியம் செஞ்சிருக்கிறோம். ஏன்னா கர்த்தருக்கு உண்மையான ஊழியம் செய்யும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்மள எழுப்புறவராய் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது போலதான் துர்மார்க்கன் விழுந்து, ஏன்னா நம்மளுக்கு மறுபடியும் தீமை செய்த காரணத்தினால அவனுக்கு ஒரு சூழ்நிலை விழுவான். அப்ப அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படுறவங்களா இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷப்பட்டோம்னா தேவனோட கண்கள் சூழ்ந்து கொண்டு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் கண்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது கண்டிப்பா அவனுக்கு விழுந்து போயிட்டானே நம்ம விடாதபடிக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்றவங்களாவும் இருக்கணும். ஆமென். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இரண்டுண்டு கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. அவன் இடரும்போது உன் இதயம் களி கூறாது இருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். ஆமென். அல்லேலூயா. இதுதான் அப்ப நீதிமான் விழுந்தாலும் நம்ம எழுந்துருவோம். அப்பனா துர்மார்க்கர்கள் விழும்போது நம்ம சந்தோஷப்படக்கூடாதுன்னு தேவன் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப துர்மார்க்கன் விழும்போது நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டானே, அவன் விழுந்து போயிரட்டும் நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா தேவன் கோபம் நம்ம மேல விடும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல நீங்க போய் அந்த நம்மளுக்கு எதிராளியா இருந்தாலும் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யும் போது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள தூக்கி விடும்போது அந்த இடத்துல அவனோட பாவம் நீங்குகிறது. ஏன்னா தேவன் அந்த இடத்துல இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யார் பாவம் செய்தாலும் தேவன் அவரை பார்த்து கொண்டுதான் இருக்கார். எந்த அளவுக்கு போகிறான்னு பார்த்து கொண்டுதான் இருப்பார். ஒரு சூழ்நிலையில மனிதர் கைவிட்டுறலாம், அப்பனா தேவன் கைவிட மாட்டார். துன்மார்க்கனா இருந்தாலும் சரி,
பாவியாய் இருந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு கேடுகட்ட மனிதனா இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் இருந்து என்ன அந்த